Welcome back to our channel. வெல்கம் பேக் டு அவர் vlog. வெல்கம் பேக் டு ஸ்டைல் ஐகான் டூரிசம். இன்னைக்கு நம்மளோட ஆறுபடை வீடு ட்ரிப்பில் நம்ம இருக்கிறது வந்து 4ஆம் நாள். ஸோ இந்த 4வது நாளில் மார்னிங் வந்து எங்கே போகணும்? மார்னிங் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போனோம். அங்கே போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு, ஏன்னா நம்ம டைமிங் ஃபாலோ பண்ணுன்றதுக்காக நாங்களும் அவசர அவசரமாக போயிட்டு இப்போ நம்ம இருக்கிறது பழனியில் இருக்கோம். பழனியில் நம்ம ஆண்டிக்குளத்தில் இருக்கிற முருகனை வந்து பார்க்கறதுக்காண்டி நாங்கள் இப்போ பழனிக்கு வந்து இருக்கிறோம். டூரிசம் சார்பாக என்ன பண்ணியிருக்கோம், அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம்னா, வந்த எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷலான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பழனி மலையில வந்து நம்மளோட ஸ்டைல் ஐகான் டூரிசம் சார்பாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் இருக்கிற ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ரெகன்சியா, ஆமாம், ஜிஆர்டியோட 4 ஸ்டார் ஹோட்டலில் தான் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து எல்லாரும், அதாவது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டே, நல்ல ஒரு லக்ஸரியான விஷயங்கள் தான் நாங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்கோம். இது கூட நம்மளுக்கு கொடுத்த வெல்கமிங் தான். ஸோ வெல்கம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து ரூம்க்கு போயிட்டாங்க. ஸோ ரூம்ல இருந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம வந்து இப்போ இன்னைக்கு பழனி டெம்பிளுக்கு வந்து முருகனை பார்க்கறதுக்கு போகிறோம். ஃபோன்ஸ்லாம் அங்கே நாட் அலவுடு. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு எவ்வளோ தூரம் பாசிபிலிட்டி இருக்கோ நம்ம வந்து எடுப்போம். இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணணும், அனுபவிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட டூரிசத்தை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. எங்க கூட நீங்க டிராவல் பண்ணோம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஃபோன் வழியா பார்க்கறத விட அதை நீங்க வந்து அனுபவிச்சு பார்க்கறது வந்து அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? ஸோ பழனியில வந்து ஃபோன்ஸ் நாட் அலவுட். அங்க என்ன பண்ணியிருக்கோம், என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோன்றத பார்த்துட்டே இருங்க, நாங்க வந்து சொல்றோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து போகலாம். டே 4 வந்து நம்ம கெஸ்ட்டுக்கு கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ட்ராவல்லே இருக்கிறதால நம்ம தமிழ் பாரம்பரிய முறையான கஞ்சி, கம்பங்கூழ், அதுக்கப்புறம் தயிர் சாதம், இந்த மாதிரி மெனூஸ் எல்லாமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தோம். ஸோ அது எல்லாமே அழகாக ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஏன்னா உடம்புக்கு குளிர்ச்சி வரணும்னு. அதுக்கப்புறம் ஜீரா வாட்டர் அண்ட் வெந்தயம் போட்ட தண்ணி, இது எல்லாமே ஏன்னா ட்ரிப்பான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம உடம்பு வந்து ஹீட் ஆகிடும். ஸோ அதுக்கான பிரேக்ஃபாஸ்ட், ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஆஸ் யூஷுவல் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் மெனுவில் வந்து இட்லி, தோசை, அதுக்கப்புறம் எக்கு, சாண்ட்விச் எல்லாமே இருந்தது. ஈவன் நான்வெஜ் கூட இருந்தது. பட் நாங்கள் கோயில் போனதால் நாங்கள் எதுவும் அதெல்லாம் சாப்பிடல. பட் இது எல்லாமே வந்து எவ்ரிடே இடியப்பம் கூட இந்த வாட்டி மெனுவில் வந்து இந்த 4th டேயில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா இன்றைக்கி நாங்கள் போகிற இடம் வந்து ஃபஸ்ட்டு வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு நாங்கள் வந்து போனோம். பட் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் நாங்கள் எந்த கிளிப்பிங்ஸும் எடுக்கலை. ஆஃப்டர் சமயபுரம் மாரியம்மன் கோயில் பார்த்ததுக்கு அப்புறமா நாங்கள் போனது வந்து பழனிக்கு வந்து போகிறோம். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஹோட்டல் வெக்கேட் செக் அவுட் பண்ணிவிட்டு பழனியை நோக்கிய பயணம். சமயபுரம் முடிச்சுட்டு தான் பழனி பார்த்தோம். ஸோ பழனிக்கு வந்து போகிற வழியில் தான் நம்மளோட கொடைக்கானல் மலையும் இருக்குது. பட் கொடைக்கானல், ஊட்டி இதெல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட் ட்ரிப்பில் வந்து சூன் வந்து நம்ம ஸ்டைல் ஐகானில் அந்த ட்ரிப்ஸும் வந்து வரப்போகுது. ஸோ பழனி வந்து ரீச் பண்ணிவிட்டு அங்கே வந்து தலை வாழையிலை போட்டு ஒரு சுவையான மதிய உணவு வந்து சாப்பிட்டோம் எல்லாருமே. உண்மையாகவே சொல்லணும், டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்தது. நானே வந்து நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம பழனியில் ஹோட்டல் வந்து செக்இன் பண்ணிட்டோம். ஏன்னா எல்லாருமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம இன்றைக்கி பழனி கோயிலுக்கு போகிறோம். இங்கே ஒரு வார்ம் வெல்கம் வந்து எல்லாருக்குமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நம்ம தமிழ் முறைப்படி இந்த வெல்கம் வந்து இங்கே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வெல்கம் ஜூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்னாரி சர்பத் வந்து கொடுத்தாங்க. பட் அது வந்து நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல, நம்ம ஸ்ரீலங்கன்ஸ் பீப்புளுக்கு. பட் அது குடித்தோன்னே வா சூப்பர். அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு ட்ரிங்க்கு. ஸோ அழகாக வந்து வெல்கம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாரையுமே வந்து அழகாக ரெடியாகி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்ம ஸ்டைல் ஐகான் டூரிசம் சார்பாக எல்லாருக்குமே ஒரு சூப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பழனி மலையில் காத்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லோரையும் சூப்பராக வந்து ரெடியாகி வந்துருங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ வந்த எல்லாருக்குமே வந்து ஸோ நிறைய விஷயங்கள் இந்த ட்ரிப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் இதில் ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணணும், நாங்கள் வந்து ப்ராப்பராக 3 ஸ்டார் அண்ட் 4 ஸ்டாரில் நம்ம ஸ்டே கொடுக்கறதால அவங்க ப்ராப்பராக இந்தியன் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ், எஃப்ஆர்ஓ ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து ஒரு ஹோட்டல்லையும் ப்ராப்பராக வந்து பண்ணி எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஹைலைட்டடான ஒரு விஷயங்கள். இந்த ஹோட்டல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஏன்னா 4 ஸ்டார் ரேஞ்சில் வரதால் அதோட ஆம்பியன்ஸ் ஆகட்டும், இந்த ரூம் ஆகட்டும் எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக, எப்படி இப்போ நாங்கள் பர்சனலாக ட்ரிப் போனால்
எப்படி நம்ம ஒரு லக்ஸுரினஸ் கொடுப்போமோ அந்த சேம் ஃபீல் வந்து நம்ம கெஸ்ட்டுக்கும் இருக்கணுன்றதில் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தோம். ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கேன். ஸோ ரூம்ஸில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, நீட் அண்ட் க்ளீனாக எவ்ரி திங் வந்து பேக்டாக அழகாக வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்குறீங்க ஒரு டேவோட ரூமும் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து காட்டிட்டு தான் இருக்கோம். ரூம்ஸ் எல்லாமே வந்து கடந்த 4 நாளா வந்து காமிச்சிட்டு வரோம். நாங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லாருக்குமே வந்து 3 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ் மட்டும்தான் வந்து நம்மளோட ஸ்டைல் ஐகான் டூரிசம்ல கொடுத்தோம். அதுவும் இந்த ஹோட்டல் வந்து பழனி அப்படின்னாவே என்னது, கொடைக்கானலுக்கு ஸ்பெஷல். எல்லாமே வந்து ஹில் ஸ்டேஷன் வியூல. இப்ப நீங்க ஒரு வியூ பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கு. என்னை விட்டா நான் இதை பார்த்துட்டே உட்காந்துருவேன். எனக்கு வந்து கோயிலுக்கு வரலன்னு தான் சொல்வேன். அப்படியே கொடைக்கானல் மலையோட வியூ அண்ட் பின்னாடி விவசாயம், அது வந்து போன்ல பாக்குறத விட நேர்ல தான் பார்க்கணும். என்ன ஜேம்ஸ்? அதாவது போன்ல பாக்குறத விட இது வந்து நேர்ல அனுபவிச்சாதாங்க அதோட அனுபவம் தெரியும். ஸோ இந்த மாதிரி லொகேஷன் ஹோட்டல்ஸ் இதெல்லாம் வந்து ஐட்னரி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ஹோட்டலுக்கும் டிராவல் பண்ணி அந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு, அந்த லொகேஷன் எப்படி இருக்கு, ஒரு லொகேஷனோட ஃபுட் எப்படி இருக்கு, எந்த ஹோட்டல்ல ஃபுட்டு கொடுக்கணும், டேஸ்ட் கொடுக்கணும், இது எல்லாமே கடந்த 1 மாத காலமாக ஒர்க் பண்ணி இந்த ஆறுபடை வீடு ஐட்னரியை வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த மலை அழகை ரசித்து கொண்டே நாங்கள் வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்து போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹோட்டலில் இருந்து பழனி மலையை நோக்கி புறப்பட போகிறோம். நான் கையில் வச்சுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ண ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட். ஸோ இதுதான் வந்து பழனி முருகனுடைய 3ஆம் படை வீடு. ஸோ இவரை நோக்கி தான் பயணிக்கிறோம். ஸோ நாங்கள் போன அன்றைக்கி ரோப் கார் எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ். ஸோ நம்ம டீம் எல்லாருமே மலையில் ஏறி தான் போனாங்க. ரொம்ப டயர்டாக வந்தோம். பட் டயர்டாக வந்த எங்களுக்கு இங்கே சூப்பரான டின்னர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்தது. ஸோ எல்லா டிஷ்ஷும் வந்து இதில் இருந்தது. அதில் மெயினாக வந்து தயிர் சாதம் வந்து கண்டிப்பாக இருக்கும், ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து ஃபைனலி இன்னைக்கு வந்து டே 4 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 6 படை வீடு முருகனோட 3ஆம் படை வீடான பழனியில் வந்து இன்னைக்கு என் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி இந்த மாதிரி கோயம்புத்தூர் சைடில் அந்த மாதிரி கேரளாவில் நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நாங்கள் பழனியில் என்ன நான் காலையிலேருந்தே விளாக்ல சொல்லியிருந்த ஒரு சிறப்பாக ஒரு விஷயம் பண்ணுறோன்னு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டைல் ஐகான் டூரிசமில் வந்து எல்லாருக்குமே வந்து தங்கத்தீர்க்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து ஆல்ரெடி பிளாக் பண்ணி வச்சுருந்தோம். அதில் இன்க்ளூடிங் விஐபி தர்ஷனம் உள்ள வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அங்கே போனதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மிராக்கிள்ஸ் இது எல்லாமே நடந்தது. லைக் தங்க மயில் வாகனம் வந்து எடுத்தோம், அதுக்கப்புறம் தீப்பந்தம் பிடிச்சோம். அந்த மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து நம்மளோட கெஸ்ட்டுக்கான ஒரு வழிபாடாக தான் இருந்தது பழனியில். ஏன்னா நாங்கள் 22 பேரும் சேர்ந்து தான் எல்லாமே வந்து பண்ணோம். அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் சொல்கிறத விட அவங்களோட ரிவ்யூஸ் மூலமா நீங்க வந்து சீக்கிரமே தெரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு டே 4ல இருக்கும். டே 7ல வந்து அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து எல்லாரோட ரிவ்யூஸும் வந்து நம்மளோட சேனல்ல வரும். ஸோ இந்த ட்ரிப்பை பொறுத்தவரை வந்து காட் பிளெஸ்ட் அண்ட் லக்கி ட்ரிப் அந்த மாதிரி தான் வந்து சொல்லணும். ஏன்னா எல்லா கோயிலுக்குமே போனா ஒரு குட் வைப் அண்ட் நம்மளுக்காகவே இந்த ட்ரிப்பை கடவுள் வந்து ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பரான தரிசனம். வந்த எல்லாரும் அவ்வளோ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி அவ்வளோ சூப்பரா இருந்தது. இது எல்லாத்தையுமே வந்து அவங்களோட ரிவ்யூ மூலமா அவங்களுக்கு தரும். ஸோ நீங்க கடந்த 4 நாட்களா நாங்க பண்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய என்கொயரிஸ் வந்து கேட்குறீங்க. அதுக்கு பதிலாக நம்மளோட வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க, www.styleicon.tourism.com. அண்ட் நீங்க வெப்சைட்க்கு போனாவே எங்களோட டீடைல்ஸ், அடுத்த ட்ரிப்போட டேட்ஸ் எல்லாமே வந்து நாங்க கொடுத்துருக்கோம். அது மீறி எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா வெப்சைட்லேயே வந்து நீங்க காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது வந்து எங்களோட வாட்ஸ்அப்க்கு வந்துடும். ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணி உங்களோட 6 படை ட்ரிப் கம்மிங் அக்டோபர் 12ஆம் தேதி வந்து அடுத்த பேட்சோட கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கு. புக்கிங்கும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ கடகடன் உங்க புக்கிங்ஸை போடுங்க. இந்த மாதிரி நிறைய மிராக்கள் சூப்பரான விஷயங்கள் எல்லாமே எங்க கூட சேர்ந்து நீங்களும் வந்து கடவுள் அருளை வந்து பெருங்க. ஓகே மக்களே, அது மட்டும் இல்லை, நம்மளோட ஷீரடி ட்ரிப் கம்மிங் செப்டம்பர் 11 அன்னைக்கு இருக்கு. ஸோ அதையும் பார்த்து உங்களுக்கு புக்கிங்ஸ் பண்ணதா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நிறைய இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.